பக்தர்களை எல்லாம் தன்னை பைத்தியம் என்று பக்தர்களின் கோரிக்கைகளை தந்தை போல் இருந்து நிறைவேற்றுவதால் அப்பா பைத்தியம் என்று அழைக்கப்பட்டார் இந்த மகான். பழனி அழுக்கு சித்தரின் சீடனாக சித்துக்களை கற்று எண்ணற்ற ஊர்களில் தங்கி பக்தர்களின் குறைகளை நீக்கி சேலம் சூரமங்கலத்தில் 141வது வயதில் ஜீவசமாதி அடைந்தார். அன்னதானம் செய்வதை குறிக்கோளாக கொண்டாலும் எல்லோரையும் சரிசமமாக பார்ப்பது, இதயபூர்வமாக யார் எதை கேட்கிறார்களோ அதை கொடுப்பது இவரின் தனிச்சிறப்பு. புதுச்சேரியை சேர்ந்த அரசியல்வாதிகள் பலர் அப்பா பைத்தியம் சுவாமியை வழிபடுவதை இன்றும் வழக்கமாக கொண்டுள்ளனர். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியும் முக்கிய முடிவுகளை அப்பா பைத்தியம் ஜீவசமாதிக்கு வந்து தியானம் செய்துவிட்டுதான் எழுப்பதாக கூறப்படுகிறது. காரணம், ரங்கசாமி முதலமைச்சர் ஆவதற்கு முன்பு நீ புதுச்சேரி முதலமைச்சராக ஆவாய் என்று ஆசி வழங்கியுள்ளார். அதனால் அப்பா பைத்தியம் சித்தருக்கு ஒரு கோயிலும் கட்டியுள்ளார். வித்தியாசமான பெயர் கொண்ட இந்த மகான் புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகத்திலும் புகழ் பெறுகிறார்.